Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி நம்ம AliExpressல வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, எப்படி பொருட்களை வந்து நம்ம வாங்குறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக நிறையா நண்பர்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தாங்க. AliExpress சம்மந்தமாக வீடியோ போட சொல்லி, அதுக்காக தான் இன்றைக்கான ஒரு வீடியோ ஒன்று கொண்டு வந்தேன் AliExpress சம்மந்தமாக. இப்போ வந்து நீங்கள் AliExpress சைட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அதோட டேஷ்போர்ட் வந்து இப்போ அதில் வந்து பார்த்துங்க, நீங்கள் வந்து AliExpressக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண விரும்புனீங்கன்னா இல்லை பாருங்கள், ஜாயின் இன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குங்க. அதாவது உங்களோட டேஷ்போர்ட்லேயே இருக்கும் பாருங்கள், ஜாயின் இன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று. இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதை கிளிக் பண்ணால் இதில் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுனா இதில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரைட், உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக், ஜிமெயில், ட்விட்டர், இந்த மாதிரி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் மூலியமாகவும் இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நான் வந்து தேர்ட் பார்ட்டி ஒரு ப்ரொவைடரில் வச்சு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இதை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி, இப்போ நிறையா பேர் வந்து இதுக்கான டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு சைடுகளில் வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து தனியாக இதுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு இதுக்கு செஞ்சுக்கிட்டு போகிறதில்ல. நம்மளோட தேர்ட் பார்ட்டி ஃபேஸ்புக் இல்லைனா கூகுளில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, இல்லை ட்விட்டரில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, இல்லை ஆப்பிள் மேக்கில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லேஸ். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து என்கிட்ட அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து இப்போ கூகுள் மூலியமாக நான் லாகின், இப்போ வந்து என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் மூலியமாக நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு காட்டுது. அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி தான் காட்டுது எனக்கு. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் மூலியமாக லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காட்டுது. இப்போ நீங்கள் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் லாகின் ஆகிட்டீங்க உங்களோட தேர்ட் பார்ட்டி யூசர் மூலியமாக, ஜிமெயில் அக்கௌண்ட் மூலியமாக. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுதான் உங்களோட டேஷ்போர்ட். நீங்கள் இதில் வந்து நீங்கள் பொருட்கள்லாம் வாங்கிக்கொள்ள முடியும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட ஷிப்பிங் அட்ரஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். அது ரொம்ப ஈஸியான வழிங்க. அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இதில் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, மை ஆர்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ரைட், இந்த மை ஆர்டர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறையா விஷயம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரிஃபண்ட், டிலீட் ஆர்டர்ஸ், நிறையா விஷயம் இருக்குங்கண்ணா. கார்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ண எல்லாம் நிறையா விஷயம் இருக்குங்கண்ணா. இதில் பாருங்கள், ஷிப்பிங் அட்ரஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாமா, உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைட், நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு இதில் வந்து உங்களோட பேர், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ் கம்ப்ளீட் டாஸ்க்கை வந்து இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ அதில் வந்து சிப் கோட் நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ, இல்லாட்டி எந்த மாவட்டத்தில் இருக்குது, இந்த திருச்சியாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அதுக்கான சிப் கோடை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கலாம். இந்த கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரீஸில் இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் இதில் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கான சிப் கோடை கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லேஸுங்க. நீங்கள் AliExpressல போய்ட்டு இந்த பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணாவும் உங்களோட அட்ரஸுக்கு வந்து இந்த பொருள் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். இப்படி தான் வந்து AliExpressல வந்து நாங்கள் பொருட்கள் வந்து வாங்குறது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பென் ட்ரைவ் ஒன்று வாங்குறதா இருந்தாலும் இதை வந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு லேஸ். ரைட், இப்போ இந்த பென் ட்ரைவ் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் ஆட் டு கார்டுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கான ஷிப்பிங் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பை நவுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, இல்லை பை நவுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இப்போ நான் வந்து உங்களோட அட்ரஸ் எதுவும் இது பண்ணலை. இதில் வந்து நீங்கள் உங்களோட அட்ரஸ் எல்லாம் இதுக்கான உங்கள் கார்டில் பே பண்ணுறதுக்கு காசு கேட்கும். நீங்கள் கார்டில் பே பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து AliExpressல ஏற்கனவே நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்க. உங்கள் அட்ரஸ்க்கு வந்து இந்த பொருள் வந்து போய் சேரும். ரைட், ஒவ்வொரு முறை நீங்கள் அட்ரஸை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் மாதிரி நீங்கள் ஷிப்பிங் அட்ரஸில் நீங்கள் வந்து மை ஆர்டரில் போய்ட்டு ஷிப்பிங் அட்ரஸை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து உங்களோட AliExpressன்ற வெப்சைட்டில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் இதில் பொருள் வாங்கிட்டு நீங்கள் தேவையான பொருளை நீங்கள் வாங்க வேண்டிய மட்டும் தான் அங்கே இருக்குது. உங்கள் அட்ரஸுக்கு வந்து அந்த பொருள் வந்து சென்ட் ஆகும். இப்படி தான் உங்களுக்கு AliExpressல வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களோட அந்த பையர் வந்து உங்கள் அட்ரஸுக்கு வந்து அவர் சென்ட் பண்ணுவார். ரைட், இப்போ அந்த பையர் நீங்கள் இந்த பொருளை வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னவர்கிட்ட வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார்னா உங்களோட AliExpressோட அந்த நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து அந்த பொருளை வந்து சென்ட் பண்ணுவார். இது ரொம்ப ஈஸியான டாஸ்க். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.